மக்களே, நான் உங்கள ஆரம்பத்திலேயே எச்சரிச்சிடுறேன். இன்னைக்கு நீங்க பார்க்க போற இந்த படம், பிட்டு படத்த விட ஒரு மடங்கு அதிகமா மேட்டர் இருக்கக்கூடிய படம். இந்த படத்த பார்த்து போட்டு பாத்ரூமுக்குள்ள போனீங்கன்னா, உங்க கைய உங்கனாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால உங்க ஓன் ரிஸ்க்ல இந்த படத்த பாருங்க. நான் இத விடலாம் அதிகமா பார்த்தவன், இல்ல எனக்கு இதுல விருப்பம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்த பார்க்கறதும் பார்க்காததும் உங்க விருப்பம். ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இந்த மாதிரி படங்கள நான் உங்களுக்காக கொண்டு வரேன். நீங்க என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படங்கள மெனக்கெட்டு கொண்டு வரேன். அஃப்கோர்ஸ் எனக்கும் இதில் பெனிஃபிட் இருக்கணும் இல்லையா? அதனால் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க. எனக்கு இந்த உதவியை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். இதே மாதிரி பல படங்கள் நான் உங்களுக்காக கொண்டு வர தயாராக இருக்கேன். இந்த படத்தோட டைரக்டர் பேர் டின்டோ பிராஸ். இந்த மேட்டர் வெறி பிடிச்ச டைரக்டர் ஈவன் குடும்ப படத்தையும் கூட ஒரு பிட்டு படமாக தான் டைரக்ட் பண்ணுவார். அப்படி ஒரு மேட்டர் வெறியன் இவர். இந்த படத்தை பற்றி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அடிக்கடி உங்கள் ஹேண்ட் பம்பு எச்ச துப்பிட்டே இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, இப்போ இந்த படத்தை பார்க்க ஆரம்பிங்க. இந்த படத்தோட பேர் மோன் அமோர். 2006 ரிலீஸ் ஆன படம். படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோ டேரியோ அப்புறம் ஹீரோயின் மார்த்தா இவங்க ரெண்டு பேர்த்தையும் காமிக்கிறாங்க. இந்த டேரியோ மேட்டர் கதைகளை எழுதுறதுல கில்லாடி. இதனாலேயே மார்த்தாக்கு அவனை ரொம்ப பிடிச்சி போய் அதனால வெகு சீக்கிரத்திலேயே அவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. மார்த்தாவை பற்றி சொல்லணும்னா சுண்டி இழுக்கிற அவளோட கண்ணாகட்டும், பார்த்தோன்னையே எச்சில் வழிய வைக்கிற அந்த 36 சைஸு மெலனாகட்டும், ஒரு தடவையாவது அதை தொட்டு அனுபவிச்சிடணும் அப்படிங்கிற 42 இன்ச்சு சூட்டாகட்டும், மொத்தத்தில் வெண்ணையால் செய்யப்பட்ட ஒரு அழகு சிலை. ஒரு தடவையாவது நம்ம இவளை போற்ற மாட்டோமா அப்படின்னு இவளை பார்த்தவங்கெல்லாம் ஏங்குற அளவுக்கு பேரழக கொண்டவ. இந்த பேரழகைய டேரியோ கல்யாணம் பண்ணி தினம் தினம் விதவிதமா வகை வகையா முன்னும் பின்னுமா அந்த டேரியோ பயங்கரமா ஓட்டுறான். இந்த மார்த்தா இருக்காளே, அவ ஒரு மிகப்பெரிய செக்ஸ் பைத்தியம். எத்தனை அடிச்சாலும் அவளுக்கு திருப்தியே படாது. யானை கூப்பிட்டு வந்து அடிச்சாலுமே திருப்தி அடைய மாட்டா. அந்த அளவுக்கு செக்ஸ்ல வெறி பிடிச்சவ. அதுக்காக நம்ம டேரியோவும் சும்மா இல்லைங்க. அவனும் 2 யானை பலத்தோட அவளை பதம் பார்த்துட்டு தான் இருக்கிறான். தினம் தினம் பெட்டில், பாத்ரூம்ல, கிச்சன்ல, வீட்டுக்கு வெளியே பப்ளிக்லையும் கூட அவளை போட்டு புரட்டுன்னு புரட்டி அவளுக்கு தேவையானதை அள்ளி வழங்குறான். அவன் ட்ரில் மிஷின் தினம் தினம் அவளோட முன்னாடி பின்னாடின்னு தொடர்ச்சியாக ட்ரில்லு போட்டுட்டு இருந்ததில் ஒரு கட்டத்தில் அந்த ட்ரில் பிட்டே மழுங்கி போச்சுன்னா பாருங்க எந்த அளவுக்கு அவங்க மேட்ரை வெறித்தனமாக பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்க. ட்ரில் பிட்டு நல்லா இருக்கிற வரைக்கும் இன்னும் இறக்குன்னு கத்திட்டு இருந்த மார்த்தா ட்ரில் பிட்டு மழுங்கி போகவும் பயங்கரமாக அப்செட் ஆயிடுறா. இதனால் நாளுக்கு நாள் அவள் உடம்பு பசி ரொம்ப தீவிரம் அடையுது. டேப்பில் தண்ணியை ஸ்பீடாக திருக்கி விட்டுட்டு அந்த டேப்பில் இருந்து வர்ற தண்ணியை அப்படியே உள்ள இறக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேப்பையே அவள் கிணத்துக்குள்ளே இறக்குவா. அந்த அளவுக்கு இப்போ வெறி அவள் உடம்புல ஊறி போச்சு. ஆனால் அதை பற்றியெல்லாம் தெரியாமல் நம்மால் ஹாயா கொரட்டை விட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறான். மார்த்தாக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு, இனிமேல் டேரியோட பம்பு வேலை செய்யாது அப்படின்னு. அதனால நல்லா வேலை செய்யற ஹேண்ட் பம்ப் எங்க கிடைக்கும் அப்படின்னு அவன் மனசு இப்ப தேட ஆரம்பிக்குது. டேரியோவும் அவனால என்ன பெஸ்டா முடியுமோ அதையெல்லாம் பண்ணி பார்க்கறான். ஆனா மழுங்கி போன அந்த ட்ரில் பிட்டை வச்சு அவன் எப்படி ஓட்ட போட முடியும் சொல்லுங்க? இந்த லட்சணத்துல டேரியோ அவ பேக் டோரை ஓபன் பண்றேன் அப்படின்னு ட்ரை பண்ணி அநியாயத்துக்கு ஃபெயில்யூர் ஆகிறான். மார்த்தாவோட உடம்ப பார்த்தா செத்து போன கிளிக்கே உசுறு வந்துடும். ஆனா நம்ம டேரியோட கிளி ஏனோ எந்திரிக்கவே மாட்டேங்குது. அவனும் தட்டி பார்க்குறான், முக்கி பார்க்குறான், பம்பு வச்சு எடுத்து பார்க்குறான். ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி பல தடவை மேட்ரு பண்ணியிருப்பாங்க. அப்போல்லாம் டேரியோவோட பலம் 100 யானைகளுக்கு சமமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு 30 செகண்டு கூட அவனால் பெட்டில் நிலச்சிருக்க முடியல அப்படின்னு அவள் சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் ஒரு டைரியில் குறிப்பிட்டு வைக்கிறா. மார்த்தாக்கு ஒரு பழக்கம் இருக்குது. தினம் தினம் அவள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாத்தையும் இன்க்ளூடிங் மேட்டரையும் டைரியில் தவறாமல் எழுதி வைப்பா. என்னோட தாகத்தை தீக்கிற அந்த இளவரசன் எங்கே இருக்கானோ தெரியலையே அப்படின்னு அந்த டைரியில் குறிப்பிட்டு வைக்கிறா. அந்த மாதிரி தான் ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு மார்த்தா அன்னைக்கு வந்திருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அடல்ட் டிராயிங்ஸு சிலைகள்லாம் இருக்கும். எந்த பெயிண்டிங்லேயும் யாருமே ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டாங்க. அதையெல்லாம் பார்த்து தன்னோட தாகத்தை தணிச்சிட்டு இருந்த மார்த்தாவை தூரத்திலிருந்து 2 கண்ணு வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. அவன் பேரு லியோ. அவன் ஒரு ஃபோட்டோகிராஃபர். மார்த்தாக்கு அப்ப தெரியாது இவன் தான் அவ தாகத்தை தீர்த்து வைக்க வந்த இளவரசன் அப்படின்னு. ஓவியங்களை பார்த்துட்டு இருந்த இந்த ஓவியத்தை கண்ணுமிக்காம பார்த்துட்டு இருந்த லியோ இவளை சுத்தி சுத்தி வளைச்சு அவன் கேமரால போட்டோ எடுக்கிறான். அவன் நடந்து போகும்போது 2 குடங்கள் மாதிரி அசைற அவளோட பின்னழகை பார்த்து ரசிக்கிறான். அந்த 42 இன்ச்சு இடுப்புக்கு கீழே இருக்கிற சொர்க்கத்தை நினைச்சு பூரிப்படைகிறான். இவளை எப்படியாச்சும் போட்டுறணும் அப்படின்னு அவ போற பக்கமெல்லாம் அவ கண்ணில் படுற மாதிரியே நின்றுட்டு அவளை போட்டோ எடுத்துட்டு இருக்கான். இதையெல்லாம் மார்த்தாவும் கவனிச்சுட்டு தான் இருக்கா.
அந்த நிர்வாண ஓவியத்தை மார்த்தா ரசிக்கிறத வச்சே அவ தட்டுனா ஈஸியா உளுந்துருவா அப்படின்னு லியோ புரிஞ்சுக்கிறான். அதனால அவளை ஃபாலோ பண்ணிட்டு போய் அவ கொஞ்சமும் எதிர்பார்க்காத சமயத்துல அவ பின்பக்கத்தை பிடிச்சி அப்படியே ஸ்கியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். டைட்டான அவனோட புடியிலிருந்து தப்பிக்க முடியாத மார்த்தாவும் அந்த இறுக்கமான புடி ரொம்ப பிடிச்சு போக அந்த எக்ஸிபிஷன் ஹால்லையே ஒருத்தரை ஒருத்தர் பயங்கரமா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்பேற்பட்ட அழகிய இவ்வளவு க்ளோஸா அவன் பார்க்கும்போது அவனால கண்ட்ரோல் பண்ண முடியுமா சொல்லுங்க? கண்ட்ரோலை இழந்து அவன் முகத்தை ஒரு இடம் விடாம அவன் நாக்கால வருடி எடுக்கிறான். கழுத்து வரைக்கும் இறங்கினவன் அந்த மெலன்ஸை பார்த்து அவன் கைகளை கட்டுப்படுத்த முடியாம போட்டு ஜூஸ் புளிய ஆரம்பிக்கிறான். அவன் கையில அகப்பட்ட மார்த்தா அப்படியே தன்னை மறந்து அவனை முழுசா அவங்கிட்ட ஒப்படைச்சிட்றா. ஆனா அவன் துரதிர்ஷ்டம் பாருங்க, திடுதிப்புன்னு ஏகப்பட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அந்த மியூசியத்துக்குள்ள வர இவங்க 2 பேரும் இருக்கிற கோலத்தை பார்த்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால தர்ம சங்கடத்துக்கு உள்ளான மார்த்தா அங்கிருந்து வேகமா ஓடிடுறா. வீட்டுக்கு வந்த மார்த்தாவுக்கு அன்னைக்கு நடந்த அதே காட்சி மீண்டும் மீண்டும் அவன் மனசுக்குள்ள வர சூடான தண்ணி நிரப்பப்பட்ட பாத்டப்புக்குள்ள இறங்கி அவ கையாலேயே அவளை ப்ளஷர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறா. அவன் யாரு, எந்த ஊரு, அவன் பேர் என்ன எதுவுமே தெரியாம அவன் தொட்ட உடனேயே ஏன் அவன் கையில நான் விழுந்துட்டேன் அப்படின்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா அவனை தொடும்போது அவங்கிட்ட இருந்த உறுதி மார்த்தாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் டேரியோ மார்த்தாவை ஒரு பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறான். அங்க வச்சு திருப்பியும் அந்த லியோவை மார்த்தா பார்க்கறா. அன்னைக்கு விட்டதை இன்னைக்கு பிடிச்சே ஆகணும் அப்படின்னு 2 பேருமே மனசுல நினைச்சிட்டு இருந்த சமயத்துல லியோ அவ பக்கத்துல வந்து அவ கையை பிடிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். டேரியோவும் யார் இவன் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா அவனை பார்த்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல டேரியோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரவும் அவங்க கூட பேசிட்டே மார்த்தாவை கவனிக்காம விட்டுறான். அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிட்டு லியோவும் மார்த்தாவும் யாரும் இல்லாத ஒரு ஓரமா போய் ஒதுங்குறாங்க. பயங்கர ஃபயர்டப்பா இருந்த லியோ விடுவானா? அவ பூவில் இருந்து வழியிற தேனை நாக்கால நக்க ஆரம்பிக்கிறான். எப்படி இந்த பூனை கிரீமை சுத்தி சுத்தி நக்கும் இல்லையா, அந்த மாதிரி உச்சத்துக்கே போன மார்த்தா அப்படியே அவன் முகத்தை இறுக்கமா பதிச்சுக்கிறா. அந்த சமயத்துல தான் ஒரு புது கேரக்டர் என்டர் ஆகுது. அது வேற யாரும் இல்லை, மார்த்தாவோட ஃப்ரெண்டு சில்வியா தான். அவ வர்றதை பார்த்தோன்னே 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசைக்கு ஓடிடுறாங்க. சில்வியை நோக்கி மார்த்தா வரவும் மார்த்தாவோட முகத்துல இருந்த அந்த வித்தியாசமான திருப்தியை பார்த்த சில்வியாவும் இங்க ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறா. யாரவன் அப்படின்னு சில்வியா விசாரிக்க ஆரம்பிக்க மார்த்தா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறா. ஏண்டி என்கிட்ட மறைக்கிற? நம்ம 2 பேரும் எவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸு. போன வாரம் கூட என் பாய் ஃப்ரெண்டு ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்திருந்தான். என் பாய் ஃப்ரெண்டும் அவனும் சேர்ந்து என்னைய 2 பக்கம் எப்படி ட்ரில்லு போட்டாங்கன்னு உங்கள்கிட்ட மணிக்கணக்காக சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட என்கிட்ட நீ மறைக்கிறியா அப்படின்னு சில்வியா கேட்கவும் மார்த்தா எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்றா. அவன் பைப்பில் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன், அவன் என் குகையில் பிளாஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். டேரியோ முதல்ல மாதிரி கிடையாது. நாங்கள் காதலிச்சிட்டு இருந்த சமயத்தில் யானை பலத்தோடு இருக்கான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பூனை பலத்தோடு தான் இருக்கான். அவன் மேட்ரு கதைக மட்டும்தான் எழுதுறானே தவிர அப்படின்னு சில்வியா கிட்ட சொல்லி வருத்தப்படுறா. பார்ட்டியிலிருந்து நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டேரியோ மார்த்தா கூட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பார்ட்டியில் நான் உன்னை தேடாத இடம் கிடையாது, நீ எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்கவும் நான் அந்த பார்ட்டியில் தான் இருந்தேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக பதில் சொல்கிறா. இதை கேட்டு கடுப்பான டேரியோ கோபத்தில் அவளை பெட்டில் தள்ளி அவன் ட்ரில்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் பாருங்க, டப்புனு கரண்ட் போக அப்படியே ட்ரில் பிட்டு நின்று போகுது. வெறும் 30 செகண்டு தான் அந்த ட்ரில் பிட்டு ஒர்க் பண்ணியிருக்கு. மார்த்தாக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. பயங்கர அப்செட் ஆகிறா. அவள் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு அவள் என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கா. மறுநாள் காலையில் மார்த்தாக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் போட்டது லியோ தான். ஒரு குறிப்பிட்ட ஹோட்டலுக்கு வர சொல்லியிருக்கான். அந்த லெட்டரில் ஆரம்பத்தில் மார்த்தா இல்லை நான் போகிறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணுறா. போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த சஸ்பென்ஸ் அவளோட காமத்தை இன்னும் அதிகரிக்குது. போய்தான் பார்ப்போமே அப்படின்னு கடைசியில் முடிவெடுத்தவ லியோ சொன்ன அந்த ஹோட்டலுக்கு வரா. ஆனால் லியோ பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஹோட்டலுக்கு வரல. அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர், கிழவிகளை சின்ன பசங்க தள்ளிட்டு வந்திருக்கானுங்க, சின்ன பொண்ணுகளை கிழவனுங்க தள்ளிட்டு வந்திருக்கானுங்க. இப்படி ஆசைக்கு அளவோ வயசு வித்தியாசமோ இல்லாமல் ஒவ்வொருத்தரும் அவங்க ஜோடி கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த மார்த்தாக்கு இந்த உலகமே காமத்தால தான் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் லியோவும் வரான். மார்த்தாக்கு அவன் லேட்டாக வந்ததில் கோபம். அவகிட்ட சாரி சொல்லிட்டு நம்ம 2 பேரும் போகலாமா அப்படின்னு கேட்குறான். அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட மார்த்தாவும் சரின்னு சொல்கிறான். 2 பேரும் அந்த ஹோட்டலிருந்து நேராக லியோவோட வீட்டுக்கு தான் வராங்க. அவளை சுற்றி சுற்றி வகை வகையாக ஃபோட்டோவுக்கு மேலே ஃபோட்டோவாக எடுத்து தள்ளுறான். ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை தூக்கி வீசிட்டு அவளை பெட்டில் போட்டு தள்ளி சும்மா போடு போடு போடுன்னு போடுறான். அவளும் குத்த வாங்கு வாங்கு வாங்குன்னு வாங்குறா.
இப்படி 2 பேரும் போடுறதும் வாங்குறதுமா மார்த்தாக்கு அவ எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனை லியோ கொடுக்கறான். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் மார்த்தா சில்வியாவை சந்திக்கிறா. லியோவை அந்த காஃபி ஷாப்ல சந்திச்சது, அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போய் அவன் இவளை புடின்னு பிடிச்சது, அதுவும் மார்த்தா விரும்பினபடி அவன் டாகி ஸ்டைல் பண்ணினதை பத்தி சில்வி கிட்ட ரொம்ப உணர்ச்சி பொங்க பேசிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் தொடர்கதையா போடுன்னு போடுறது, வாங்குன்னு வாங்குறதா அவங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வாங்குறதும் கொடுக்கறதுமா இருக்காங்க. லியோ இவளை போடுன்னு போட்டதையும் இவன் அவங்கிட்ட குத்து வாங்குனதையும் எல்லாத்தையும் அந்த டைரியில நோட் பண்ணி வைக்கிறா. கொஞ்ச நாளாவே மார்த்தா சரியா வீட்லயே தங்கறது இல்ல. இதனால டேரியோவுக்கு மார்த்தா மேல சந்தேகம் வருது. ஒருவேளை நம்ம பொண்டாட்டி எவனுக்கோ அவ பட்டர்ஃப்ளையை விரிச்சு காமிச்சிட்டு இருப்பாளோ அப்படிங்கிற சந்தேகம் நாளுக்கு நாள் அவனுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்குது. அப்பதான் மார்த்தா ஒரு டைரி எழுதுவாளே அப்படின்னு யோசிச்ச டேரியோ அந்த டைரியை ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறான். அந்த டைரியோட பக்கங்களை புரட்டவும் ஒவ்வொரு பக்கத்துலயும் அவளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டி அழுதுருக்கா. வர வர டேரியாவோட ஹேண்ட் பம்ப் சரியா வேலை செய்யறதில்ல, ரொம்ப சீக்கிரத்தில் ஆஃப் ஆயிடுது. ஆனால் லியோவோட ஹேண்ட் பம்ப்பு சும்மா நின்று வேலை செய்யுது. நான் எதிர்பார்த்தது லியோ கிட்ட கிடைக்குது அப்படின்னு அவள் அதில் நோட் பண்ணி வைக்கிறத பார்த்து டேரியோ பயங்கரமாக அப்செட் ஆகுறான். அன்னைக்கு நைட்டு லேட்டாக வந்த மார்த்தா கிட்ட ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு டேரியோ கேட்குறான். சில்வியாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. அது எப்படி சில்வியா எங்கூட இருக்கும்போது நீ அவளை தனியாக பார்த்துருக்க முடியும் அப்படின்னு டேரியோ அவளை மடக்க, கொஞ்சமும் அசராத மார்த்தா, இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் வீட்டில் இருந்தால் மட்டும் அப்படியே என்ன நீ செஞ்சிருவியா அப்படின்னு இவ திருப்பி அவனை கேள்வி கேட்கவும் இதனால கடுப்பான டேரியோ அவளை பெட்ல இழுத்து போட்டு கண்டபடி அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா இன்னைக்கும் அவனோட ஹேண்ட் பம்பு 30 செகண்டுக்கு மேல போகல. மார்த்தா அவனை கேவலமா பார்க்கறத தாங்கிக்க முடியாத டேரியோ முகத்தை திருப்பிக்கிறான். மறுநாள் சில்வியாவை மீட் பண்ண மார்த்தா நேத்து நடந்தது எல்லாத்தையும் ஒன்று விடாம சொல்றா. உன்னோட ஆசைக்கும் செக்ஸுக்கும் தடை போடுறதுக்கு புருஷனா இருந்தாலும் அவனுக்கு உரிமை இல்லை. அவனால கொடுக்க முடியாதத உனக்கு எங்க கிடைக்குதோ அங்க போய் நீ எடுத்துக்கோ அப்படின்னு வழக்கமான அவளோட அட்வைஸை போட, இதனால சந்தோஷமான மார்த்தா நேரா லியோவை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வரா. மார்த்தாவை பார்க்கும் போதெல்லாம் லியோவால கண்ட்ரோலே பண்ண முடியாது. எந்த இடமா இருந்தாலும் சரி அவளை பாஞ்சு வேலை செய்யணும்னு தோணும். இன்னைக்கு தனியா வேற வந்திருக்கா. அவனோட சப்மெர்சிபிள் பம்ப்லேயே எத்தனை ஆழம் இறக்க முடியுமோ அத்தனை ஆழத்துக்கு இறக்கி அவளுக்கு ப்ளஷருக்கு மேலே ப்ளஷர் கொடுக்குறான். அன்னைக்கு சாயந்தரமா லியோ யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு மார்த்தாவோட கண்ணை கட்டுறான். இந்த ஃபன் உனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு அப்படின்னு மார்த்தா கிட்ட சொல்றான். மார்த்தாக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. அவளுக்கு சில்வியா சொன்ன மாதிரி அவள் சுகம் மட்டும்தான் முக்கியம். டேரியாவை பற்றியோ மற்றவங்கள பற்றியோ அவளுக்கு துளி கூட கவலை இல்லை. கொஞ்ச நேரத்திலேயே இன்னொருத்தன் அங்கே வர்றான். அவனுக்கு தான் லியோ ஃபோன் பண்ணியிருப்பான் போல் இருக்கு. 2 பேரும் அவளை ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிச்சுக்கிறானுங்க. அப்புறம் என்ன, அந்த 3 சம் தான் நிறுத்தாமல் வேலை செய்கிறானுங்க. இதனால் மார்த்தாக்கு அவள் எதிர்பார்க்காத ப்ளஷர் எல்லாம் கிடைக்குது. அன்னைக்கு ஒரு பார்ட்டிக்கு டேரியோவும் மார்த்தாவும் வந்திருப்பாங்க. வழக்கம் போல் அந்த பார்ட்டியில் மார்த்தா தொலைஞ்சு போயிடுவா. அந்த பார்ட்டி ஹால் ஃபுல்லாக டேரியோ அவளை தேடியும் எங்கேயுமே மார்த்தாவை கண்டுபிடிக்க முடியல. எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவள் எந்த ஓரத்தில் லியோ கிட்ட குத்து மேலே குத்து வாங்கிட்டு இருக்காளோ. ரொம்ப நேரமாக அவளை தேடி கண்டுபிடிக்க முடியாததால் ரொம்ப அப்செட்டாக வீட்டுக்கு வந்துடுறான். மிட் நைட்டில் தான் மார்த்தாவும் வீட்டுக்கு வரா. எங்கே போயிட்டு வர அப்படின்னு இவன் வழக்கமாக கேட்க, சில்வியாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு வழக்கமான அதே பொய்யை அவள் சொல்கிறா. பொய் சொல்கிற அவன் பொண்டாட்டியை பெட்டில் தள்ளுறான். ஆமாம்மா, நீ தள்ளிட்டாலும் அப்படியே கும்மாங்குத்து குத்திடுவ பாரு அப்படின்னு அவளும் பெருசாக எக்ஸைட் ஆகாமல் பெட்டில் படுத்திருக்கவும், ஆனால் இந்த தடவை டேரியோ குத்துவான் பாருங்க. குத்துனாலும் குத்து சும்மா கும்முன்னு குத்தி எடுப்பான். மார்த்தா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்கிட்ட கும்முன்னு குத்து வாங்கிட்டு இருக்கிறா. அவனும் போட்டு இறக்குன்னு இறக்கி லியோ இறக்குனதை விட இன்னும் ஆழமாக இறக்கவோ அவள் வாழ்க்கையில் இது வரைக்கும் கிடைக்காத அந்த ப்ளஷர் முதல் முறையாக அவள் புருஷங்கிட்ட இருந்தே கிடைக்கிது. இதில் ரொம்ப எக்ஸைட் ஆன மார்த்தா டேரியோவை பிடிச்சி அவன் நிலத்துல தண்ணியை பாய்ச்ச விடுறா. ஏன்னா மார்த்தாக்கு அவள் எதிர்பார்த்ததை விட ஒரு திருப்தியை டேரியோ முதல் முறையாக இன்னைக்கு கொடுத்துருக்கான். இந்த திருப்தியோடையே மார்த்தாவோ டேரியோ கூட அவள் விளையாட்டை தொடர்றா. இதோட இந்த படமும் முடியுது. ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன். உங்கள் கருத்தை நான் கமெண்ட்டில் எதிர்பார்த்துட்ருக்கேன். மீண்டும் நம்ம வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.